வணக்கம், நான் தான் இன்னொரு அட்மின். என்ன தெரியுதுங்களா? 1996 நான் பால் பாக்கெட் வாங்க போகிற வழியில் ஒரு குடிகார டயலி என்கிட்ட லிஃப்ட் கேட்டான். அவன் யூடியூபராக இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் யூடியூபராக இருக்கிறதுனால நீங்கள் அவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் வாய்ஸ் எனக்கு பிடிக்கல. குடிக்க தண்ணி ரெடியாக இன்னைக்கு வீடியோவில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி போன வீடியோவோட கமெண்ட்ஸை பார்த்து நான் சிரித்து விழுந்த நிறைய சம்பவங்களை பற்றி லைட்டாக பேசிடலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் ஆமைன்னு வீடியோ ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருதுன்னு. பழைய அட்மிட் இருந்தால் நடுநிலையாக கழட்டிட்டு பாடுலாம் ஏதோ சிஐடி ரீட்டா மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க. யோ தட் தற்குறிய நான் எளிய தர ஸ்கிரிப்டை தானியா பேசுவான். இத்தனைக்கு நான் சூர்யா ஃபேனு, அவன் தான் அஜித் ஃபேனு. துணிவு வாரிசு கிளாஸ் வரப்போ நான் துணிவு போனேன், நீ வாரிசு போய் சாவுடான்னு அவன் தான் மக்களை என்கிட்ட சொன்னான். இதில் ஏகப்பட்ட பேர் ப்ரோ ஒன் சைடாக பேசுறீங்க ப்ரோலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டே அப்புறம் என்னடா வாரிசு ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்ல முடியும்? ஜெனியூனா சொல்லணும்னா எது நல்லா இருக்கோ அதை தானே மக்களே சொல்ல முடியும். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த மாதிரி ட்விட்டர் டாக்ஸிக்ஸ்லாம் வேற வந்துட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களாம் இமேஜின் பண்ணதெல்லாம் சேர்த்து நானும் சரி அவனும் சரி பயங்கரமாக நேற்று சிரிச்சுட்டு இருந்தோம். சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் தட் லவடானால ஏன் வாய்ஸ் கொடுக்க முடியலன்றதை சொல்லிடலான்னு இருக்கேன், ரைட்டா? பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுசாக பாருங்கப்பா. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. இந்த பொண்ணுங்க காதலு யாரோ நான் யாரோ எந்த காற்றின் நல அவ என்ன தேடி வந்த அஞ்சல பல பழக்கற பகல அமளித்தும் நானே உம்மா ஹசி அடியே கொல்ல. ஓகே, ஹாரிஸ் ஜெயராஜை பற்றி வீடியோ போட போகிறோன்னு உடனே விக்கிபீடியாவை பக்கமாக காப்பி பண்ணி இந்த வீடியோ போட போகிறது இல்லை. மாறா ஹாரிஸ் ஜெயராஜ்ன்ற மியூசிக் டைரக்டர் என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி 12B படத்தில் பார்ட்டி ரிதம்னு ஒரு ட்ராக் இருக்கும்ல, அதை டெய்லி ஒரு தடவையாவது கேட்டுருவேன். துப்பாக்கி படம் எப்போ விஜய் டிவியில் போட்டாலும் பார்த்துருவேன். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் சினிமானாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லாத டைம்ல எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ்னு ஒருத்தர் இருக்காருன்னே தெரியாது மக்களே. யுவன் சங்கர் ராஜா தான் ஹாரிஸ் ஜெயராஜும் ஹாரிஸ் ஜெயராஜோட எல்லா பாட்டையும் யுவன் சங்கர் ராஜா தான் போட்டாரு. ஹாரிஸ்ன்ற பேர் கூட இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் துப்பாக்கின்ற படத்தை பார்க்குற வரைக்கும். துப்பாக்கி இன்டர்வல் பிளாக்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம் உங்களுக்கு நான் இப்போ விஷுவலாக காட்ட ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன். அம்மா யுவன் சங்கர் ராஜா சூப்பரா மியூசிக் போட்டிருக்காருலம்மா. அது யுவன் இல்லடா தற்குறி, ஹாரிஸ் ஜெயராஜ். அது விஜய் சாருக்கு தளபதி அப்படின்லாம் சொல்லி வாசிக்கிற மாதிரி மியூசிக்கெல்லாம் இருக்காது. மாறா ஜெகதீஷ்ன்ற கேரக்டருக்கு பெர்ஃபெக்டான ஆர்ஆர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அந்த பிஜிஎம் பிடிக்காத ஆளே இல்லைன்ற மாதிரி ஆச்சு. அண்ட் அந்த மொமெண்ட் தான் என்ன ஒரு சினிஃபெயில் ஆக்குச்சு, கூடயே ஹாரிஸ் ஜெயராஜ் கன்னியாவும் ஆக்குச்சு. பட் ஹாரிஸ் ஜெயராஜை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? அவரை தான் இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களே. அப்படி இருக்கிறப்போ ஹாரிஸ் என்ன யூனிக்கா பண்ணிட்டாரு? அவர் கம்பேக் கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிறோம்னு பார்த்தா, அவர் இப்போ இண்டஸ்ட்ரியில் அவ்வளவா இல்லாததுனால நாம நிறைய விஷயங்களை மிஸ் பண்றோம். அப்படி அவரோட யூனிக்கான விஷயங்களை அவர் இல்லாததுனால என்னென்ன மிஸ் பண்றோம், மற்ற மியூசிக் டைரக்டர் பண்ணாத என்னென்ன விஷயங்களை பண்ணாருன்றதை பற்றி தான் இந்த வீடியோல நோக்க போறோம். இன்ஸ்டால நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் சிங்கர் அவங்களோட இன்புட்ஸ் ஏகப்பட்டது இந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், பியூர் சவுண்ட் குவாலிட்டி. பாலிவுட்ல இருக்க ஸ்னேகா கான்வாக்கர்ன்ற மியூசிக் டைரக்டரை குயின் ஆஃப் சவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் கிங் ஆஃப் சவுண்ட்ஸ்ன்ற பட்டத்தை கண்டிப்பாக ஹாரிஸ் ஜெயராஜுக்கு தான் கொடுக்கணும் மக்களே. இங்க வாடா, புதுசா ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கியா, ஏர்பட் வாங்கியிருக்கியா, போய் 100 ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் கேளு, சவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணு. அப்படி முறுக்க ஏற்ற அப்படி போ தெருவில்.
சீரியஸா தான் மக்களே சொல்றேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் புது ஹெட்போன்ஸ் வாங்கினா ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் கேட்கணும்னு சொல்றாங்க. ரீசன் நம்பர் 1, நிறைய சாங்ல நாய்ஸ்ன்றது இருக்கும்ல. இப்போ சானா இருக்கார்ல, நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுனால அவரோட ரக்கிட பாட்டுல கூட ஒரு சின்ன நாய்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியான ஹெட்போன்ஸ்ல கேட்டா தான் நோட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன நாய்ஸ் கூட ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட சாங்ல நீங்க நோட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட கெரியர் ஸ்டார்டிங்லயே அவர் குலசாமிட்ட அவர் செஞ்ச சத்தியம் என்னன்னா, என்னோட சாங்ஸ்ல சவுண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்னைக்குமே என்னோட ஒரு சின்ன குவாலிட்டி கூட குறைஞ்சிடக்கூடாதுன்ற முடிவை ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சாங்ஸ்லயும் சரி ஆர்ஆர்லயும் சரி ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு. அதனாலதான் ஊர் என்ன பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இதே கேள்வியை நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த சிங்கர் டோலி கிட்ட கேட்டேன், ஏன் ஹாரி சாங்ஸ் மட்டும் யூனிக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க டெக்னிக்கலா கொடுத்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு முடிஞ்ச அளவு புரிய வைக்க ட்ரை பண்றேன். சரியா? ஏதாச்சும் தப்பா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. கார்டிங் அண்ட் கார்டியல் ஹார்மோனிஸ்னு சொல்லுவாங்களாம். அதுல கார்ட்ஸ் தெரியும்ல, இந்த கீபோர்ட் கார்ட்ஸ், கிட்டார் கார்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதுல ஹாரி ஜெயராஜ் அவர்களோட ஏகப்பட்ட சாங்ஸ்ல ஒரு கீபோர்டு கார்டை மட்டும் யூஸ் பண்ணி மாதிரி சவுண்டு ரொம்ப டீப்பா பேக்ரவுண்ட்ல கேட்கும்ல. இப்போ இந்த வோக்கல் வேவ்ஸ் இருக்குல்ல, இந்த வேவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி கார்ட்ஸையும் சிங்க் பண்ணி ஒரு சாங்கை பிரசன்ட் பண்றதுக்கு பேரு தான் கார்டியல் ஹார்மோனிஸ்னு சொல்லுவாங்களாம். அப்படியாப்பட்ட கார்டிங் அண்ட் கார்டியல் ஹார்மோனிஸை ப்ராப்பரா பிளேஸ் பண்ணலைன்னா அது சாங்கையே கெடுத்துருமா. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த ரொம்ப அதிகமாகவும் ப்ராப்பராகவும் பெர்ஃபெக்டாகவும் பிளேஸ் பண்ற ஆள் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னும், அதனாலதான் ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ்ல அவரோட பாட்டை கேட்டா மியூசிக் பின்னாடி மியூசிக் கேட்குற ஒரு வைபு நமக்கு வருதுன்னு எனக்கு அந்த இன்ஸ்டா தோழி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ்ல வர நிறைய சவுண்ட்ஸை நோட் பண்ணீங்கன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? அண்ட் செகண்ட் பாயிண்ட், நல்ல லிரிக்ஸுக்கு நல்ல மெலோடி. இப்பெல்லாம் வெறும் கப்பல் கோல்ஸ் லிரிக்ஸ் எழுதி அதை வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட சாங்ஸ்லாம் பீக்ல இருந்த காலம் எது தெரியுமா? அதுதான் நாமெல்லாம் ஒரு நல்ல லிரிக்ஸை ஃப்ரீக்வெண்டா கேட்ட காலகட்டம். தாமரை, பா விஜய், ஸ்னேகன், நாமுத்துக்குமார், கபிலன், யுகபாரதி, வைரமுத்து, வாலி மாதிரி லிரிக்ஸிஸ்டோட லிரிக்ஸை ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க தான். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணி நோட் த பாயிண்ட், அதிகமான எவர்கிரீன் சாங்ஸை கொடுத்தது என் தலைவன் ஹாரிஸ் தான் மக்களே. அந்த நல்ல தங்கமான லிரிக்ஸோட என் தலைவன் மியூசிக்கும் இன்டர்லோடும் உட்கார்றப்போ வர அந்த ஃபீல் இருக்கே. இப்ப நான் ஒரு பாடுறேன் சார், அது உங்களுக்கு புரியும். ஓகே, அதுக்கப்புறம் இப்ப மல்லிப்பூ சாங்ல மதுஸ்ரீ வாய்ஸ்க்கு இவ்வளவு வைப் பண்றீங்களே, மதுஸ்ரீ ஹாரிஸ் சேர்ந்த ஒரு பாட்டை கேளுப்போ, இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட கேட்டு வா, அப்பதான் உங்களுக்குள்ளேயே என்னமோ எனக்கு வைப் அடங்கும். அதுல மதுஸ்ரீ வாய்ஸா இருக்கட்டும், பாம்பே ஜெயஸ்ரீ வாய்ஸா இருக்கட்டும், கே வாய்ஸ், கார்த்தி வாய்ஸ்னு சிங்கரோட ஃபுல் பொட்டன்ஷியலை அதிகமா புளிஞ்சது. ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவள் அறியவில்லை. அண்ட் தேர்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பிஜிஎம் கிங்ன்ற டைட்டில் யுவன் மாஸ் பிஜிஎம் போட்டதுனால இவனுக்கு கொடுத்தீங்களே, பட் நான் ஹாரிஸ்க்கு பிஜிஎம் கிங்னு டைட்டில் கொடுத்து அதை ஜஸ்டிஃபை பண்ணட்டா. இப்போ இந்த த்ரில்லர் கான்செப்ட்ஸ்லாம் இப்போ இருக்கிற அனிருத்லாம் ஒரு த்ரில்லர் மியூசிக் கூட போட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட த்ரில்லரான மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல பயம்படுத்துற மாதிரி மியூசிக்கா இருக்கட்டும், நம்ம மண்டைக்குள்ளே நிக்காது. பட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கிட்ட த்ரில்லர்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டா போதும், தலைவன் கை வெள்ளையாடும் பாருங்க ஒரு விளையாட்டு. உடனே போயிடு, ஒரு நிமிஷம் நீங்க நிக்க கூடாது, அவர் கொலைகார சொல்றது புரியல அவருக்கு. ஜஸ்ட் கெட் ஆஃப் மீ. गाड़ी चालू करो, आराम से फॉलो करना. இந்த படத்தில் மோசம் சொல்றதுக்கு இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குறை என்னன்னா, ஹாரிஸ் ஜெயராஜ் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். Anaku Arabu Mayiru Iraga. இந்த மாதிரி பிஜிஎம்ஸ்லாம் எங்களுக்கு யாரு கொடுக்க போறா? கம்பேக் கொடுத்து நீ தான் தலைவா கொடுக்கணும். இது மட்டும் கிடையாது, ஹாரிஸ் ஜெயராஜோட ஃபீல் குட் மியூசிக்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
எனக்கு தெரிஞ்சு தாம் தூம்ல தான் அவரோட மொத்த வித்தையும் இறக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. 4th பாயிண்ட் என்னன்னா டிஃப்ரெண்ட் ஜெனிரால சாங்ஸ் போடுறது. எனக்கு தெரிஞ்சு ஹாரிஸ் ஜெயராஜ் தொடாத ஜெனிராவே இல்ல. அதுல இந்த கற்க கல்லம் கற்க சாங் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கை தமிழ் சினிமாவே கேட்டது கிடையாது அது வரைக்கும். இதுல ஹீரோக்கு பில்டப் ஏத்துற மாதிரிலாம் எந்த மியூசிக் ஃபீல் ஆகல. அப்புறம் எப்படா கூஸ்பம்ஸ் வருதுன்ற மாதிரி தான் ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணியிருக்காரு. நமக்கு இந்த ஹீரோக்கு சம்படிக்கிற வேலை எல்லாம் தெரியாது, எதுவாக இருந்தாலும் கதைக்கு மட்டும்தான் மாதிரி காக்கல வர இந்த மியூசிக்கா இருக்கட்டும், சத்தியம்ல வர இந்த பாட்டா இருக்கட்டும், சொல்லி வச்சு சத்தியத்தை காத்து பீமால வர இந்த சாங்கா இருக்கட்டும், ஆபத்துடன் செல்வான் வெல்வான் வேகத்துடன் எங்கும் இளைஞன், இதெல்லாம் ஹீரோக்கு போட்ட சாங்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகாது, கேரக்டருக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன் என்ன இருந்தால் சாங்ல கூட நம்மளால அஜித் குமாரை ஃபீல் பண்ண முடியாது, சத்யதேவ் IPS தான் ஃபீல் பண்ண முடியும். 100 ஃபைல் போலி நான் ரெடி பண்ணுவேன். யுவன் தீராத விளையாட்டு பிள்ளையில என் ஜன்னல் வந்த காற்றே பண்ண மாதிரி ஹாரிஸும் நண்பன்ல அஸ்கு சாங்ல ஒரு மைல்டா எல்லா சைடும் டச் பண்ணிருப்பாப்ல. அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தே. அண்ட் ஹாரி ஜெயராஜோட ஜெனிரா மிக்ஸ் எல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு நேரம் பேசுற மாதிரி ஆயிரும். பாத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாயிண்ட் தான் பீட். குத்து சாங்குக்கும் ஹாரி ஜெயராஜுக்கும் ரொம்ப தூரங்க. குத்து சாங்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு என் தலைவர். எப்படி அதையும் மாடர்னைஸ் ஆக்கலாம்னு தான் யோசிப்பாரு. ஆத்தங்கர பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு பக்கா இது மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் மாடர்ன் பண்ணிட்டு இருப்பாரு, அது மாதிரி பண்ணிட்டு இதுல பீட் அப்படின்னா பேசிக்காவே ஹாரி ஜெயராஜா கையில பிடிக்க முடியாது. சும்மா அந்த வனமகன் தீம்னு ஒன்று இருக்கும், அதுல ஒரு 20-30 செகண்ட்ஸ்க்கு அடுத்து ஒரு பீட் வரும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கானா இடுப்பு இருக்கானா சாங்கு, அப்புறம் தீய சாங்கு, அகனகனக சிரிப்புகள் அழகா சாங்குன்னு பயங்கர பீட்ஸ் கிரியேட் பண்ற ஹாரி ஜெயராஜ் கையில நம்ம ஊர் கொட்டு கிடைச்சா சும்மாவா விடுவாரு? கோயிலுக்கு நடந்து விட்ட கால இந்த சாமிடா. ஒன்றும் இல்லை, இந்த கோயில் படத்தில் வர காமெடி சீனில் கூட அடி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பட் என்னதான் ஹாரி ஜெயராஜ் பயங்கரமா இறங்கி குத்துப்பாட்டு போட்டிருந்தாலும் எல்லா குத்து சாங்களையும் உத்து பார்த்தா உள்ள மெலோடியை ஃபீல் பண்ண முடியும். குத்து சாங்களையும் மெலோடியை போட்ட வந்த அந்த வர்கீஸ். ஸோ இந்த எமோஷனல் சாங்ஸ், ஹீரோ பில்டப் சாங்ஸ், குத்து சாங்லாம் கூட எல்லாரும் பண்ணிடலாம். பட் நான் இப்போ சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸையும் பண்றதுக்கு ஷார்ட் அந்த ஹாரி ஜெயராஜே வந்தாதான் உண்டு. ஹாரி ஜெயராஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆன டைம்ல தான் நம்ம அனிருத் வந்து குத்துப்பாட்டா போட்டு தள்ளினாப்ல. ஹாரி ஜெயராஜுக்கு அது அலர்ஜியா, அதனாலயா கூட ஹாரிஸ் டவுன்ஃபாலா இருக்கலாம். இல்லாட்டி ஹாரிஸ் அதிகமா யூஸ் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் டவுன்ஃபால் ஆனதுனால அவங்களோட சேர்ந்து ஹாரிஸும் டவுன்ஃபால் ஆயிட்டாரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் டவுன்ஃபாலுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம எல்லாம் தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவேன். அதுவே நம்மளே நினைச்சா ஹாரிஸ் ஜெயராஜை திரும்ப கொண்டு வரலாம். மறுபடியும் அந்த ஏசியாலே பிக்கஸ்ட் ஹெச் ஸ்டுடியோஸ்ல இருந்து சவுண்ட்ஸை கேட்கலாம். அதெல்லாம் ஓகே. நான் பழைய ஹோஸ்டுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்றதை பத்தி சொல்றேன்னு சொன்னேன்ல. சொல்லுங்க.
ஆ